OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். குக்பாட்டில் நிறைய ரெசிபி செய்யலான்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு பெனிஃபிட் என்ன, இது வந்து ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் இது செய்யணுன்னா கூட ஸ்டவ் முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுவோம் இல்லையா, கிட்ஸை வந்து பக்கத்துலேயே விட மாட்டோம். பட் இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவங்களே செய்யலாம். நோ ஹார்ம், எதுவுமே அவங்களுக்கு வந்து சுடாது, ஒன்றும் செய்யாது. அவங்க நீட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சேஃபாக இருக்குங்க. ஸோ இன்னைக்கு மீரா, உனக்கு பிடிச்ச டிஷ் என்னது? நூடுல்ஸ். எஸ், அப்போ இன்னைக்கு என்ன செய்யலாம்? நூடுல்ஸ் செஞ்சிடலாமா? ஸோ உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. என் பேர் மீரா. நான் இன்னைக்கு நூடுல்ஸ் பண்ண போகிறேன். எதில் செய்ய போகிறோம்? குக்பாட்டில் செய்ய போகிறோம். எஸ், நீ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. உன் பேர் என்ன? என் பேர் தன்யா. நீயும் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஓகே, செய்யலாமா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லு பார்க்கலாம். குக்பாட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்ட், வெரி குட். குக்பாட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த வெசலை எடுக்கணும், வெளியே எடுத்துடணும். கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும் சொல்லு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 2 கப்ஸ் வாட்டர் ஊற்றிக்கணும். ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் மேகியை நூடுல்ஸை போடணும். அப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? அப்புறம் இந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெசல் என்ன செய்யணும்? எடுத்து உள்ளே வைக்கணும். எஸ், உள்ளே வச்சுட்டு போட்டு மூடிடணும். எஸ், இப்படி அவ்வளோதான். மெனு செலக்ட் பண்ணிவிட்டு அது செலக்ட் பண்ணு. எஸ், இப்போ இதில் வெஜ் மூடை ஆன் பண்ணு. எஸ், அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். 2 மினிட்ஸில் என்ன ரெடி ஆயிரும்? நூடுல்ஸ். எஸ். ஸோ பொதுவாக நம்ம கிச்சனுக்குள்ளே கிட்ஸை அலோவ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது அலோவே பண்ண மாட்டோம். பட் அலோவ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு என்னங்க, ஜஸ்ட் ஹாட் வாட்டர் அண்ட் நூடுல்ஸ் அந்த டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கே நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்? ஹாட் வாட்டர் வந்து ஸ்பில் ஆயிருமோ, கொட்டிருமோ, அந்த கேஸ் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ஏதாவது அதை பண்ணிடுமோ பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அவங்கள அலோவ் பண்ணுறதே கிடையாது. பட் இந்த குக் பாட்டில் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்க இல்லையா, எல்லாத்தையும் ஒரே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஸோ இது வந்து நீங்கள் உடனே கேட்காதீங்க, நூடுல்ஸ் வந்து ஜங்க் ஃபுட்டு என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஒன்ஸ் இன் அ வைல் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஸோ ஜஸ்ட் அவங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணும். இது ஒரு குக்கிங்கிறது ஒரு பெரிய விஷயம், நம்ம அதுக்கெலாம் போகவே கூடாது, அது அம்மா தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் அது ஒரு சிம்பிளான ப்ராசஸாக இவ்வளோ ஈஸி தானா அப்படிங்கிற மாதிரி கிட்ஸ் நினைக்கிற அளவுக்கு குக் பாட்டில் அவ்வளோ ரெசிபிஸ் அண்ட் அவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க. ஸோ இப்போ 2 மினிட்ஸில் இந்த நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? பீப் சவுண்ட் கேட்டுருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். என்ன பண்ணுற சொல்லு. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும். வெரி குட். ரிலீஸ் ஆயிடுச்சு. எஸ், இப்போ என்ன செய்யலாம் நம்ம? இப்போ குக் பாட்டை ஓப்பன் பண்ணலாம். எஸ், இப்படி அப்படியே எடுத்துட்டா. எஸ், என்னது ரெடி ஆயிருக்கு? நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எஸ் எஸ், எப்படி இருக்கு? சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். எப்படி ஈஸியாக இருந்ததா? நம்ம கிச்சனுக்கே போக வேண்டாம், அப்படி தானே மீரா? எஸ். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஆமாம், எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணு. இது வழுக்குது. ஹேவ் இட்.
ஆமாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. எப்படி இருக்கு? யம்மி. தனியா டேஸ்ட் பண்ணலாமா? சொல்லு, வாங்க டேஸ்ட் பண்ணலாம் சொல்லு. சொல்லு. சைலண்ட் ஜட்ஜ். சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவ்வளோதான், சிம்பிள். நாங்கள் இன்றைக்கி நூடுல்ஸ் பண்ணோம், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம் கிட்ஸே ஈஸியாக பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.